மாறும் உலகத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தகுதி படைத்தவை மட்டுமே கால வெள்ளத்தை கடந்து எப்போதும் நிலைத்து நிற்கும். பழமை மிக்க நம் பாரத தேசத்தின் பாரம்பரிய கலைகள் அப்படிப்பட்டவைதான். அந்த ஆதி கலைகளை கௌரவிக்கும் விதமாகவும் தலைமுறைகள் கடந்த கலைகளின் பயணத்தை சாத்தியமாக்கிக் கொண்டிருக்கும் ஆசான்களும் மாணவ செல்வங்களும் தங்களை தரமுயர்த்தி கொள்ள தக்கதொரு களமாகவும் நிகழ்ந்த பெருவிழாதான் பிரிட்ஜ் அகாடமியின் சர்வதேச கலை மாநாடு 2019. கலை உலக நட்சத்திரங்களின் மனம் கனிந்த வாழ்த்துக்களோடு விழா இனிதே துவங்கியது. வித்யுஷாகவே எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் நம்ம எல்லாம் செயல்பட வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதமான சச்சரவும் இல்லாமல் குருக்களானாலும் சரி, சிஷ்யர்களானாலும் சரி, கலைஞர்களானாலும் சரி, எல்லாம் ஒத்துழைச்சா தான் எல்லாமே நன்னா நடக்குங்கிறது நம்மளோட உபநிஷத்தினுடைய சாரம். இந்தியா முழுக்க ஏன் ஒரு சர்வதேச அளவில் பிரிட்ஜ் அகாடமி தன்னுடைய முதிரையை பதித்து கொண்டிருக்கிறதுனா அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. This conference also endures to celebrate ageless tradition as well embrace the progression of Indian fine art. We are proud of our heritage and our cultures. We should also cultivate to the younger generation a flair for music and dance. இசை, நாட்டியம், ஓவியம் ஆகிய 3 கலைகளின் பழமையையும் பெருமையையும் பறைசாற்றும் கண்காட்சிகள் சிறப்பு விருந்தினர்களால் தொடங்கி வைக்கப்பட்டன. பிரிட்ஜ் அகாடமியின் கீழ் ஒருங்கிணைந்து இயங்கி வரும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களது கைவண்ணத்தில் மலர்ந்த கலை பொருட்களாலும் சேகரிக்கப்பட்ட கலை பொக்கிஷங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட கண்காட்சி திடல்கள் அத்தனையும் கருத்துக்கு விருந்தாய் அமைந்திருந்தன. துவக்க விழாவை தொடர்ந்து கலகலப்பான கருத்து மோதலாய் களம் கண்டது இன்றைய இசையும் நடனமும் பாரம்பரியத்தை காக்கவா அல்லது பொழுதுபோக்கிற்காகவா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம். கலைகளை கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுடனும் கற்பித்துக் கொண்டிருக்கும் ஆசான்களுடனும் 75க்கும் மேற்பட்ட விற்பனர்கள் தங்கள் அனுபவத்தின் சாரத்தை மனமுவந்து பகிர்ந்து கொண்டனர். இந்த பயிலரங்க கூடங்கள் கலை என்னும் பெருங்கடலின் விசாலத்தை உணர்த்தும் விலாசங்களாய் விளங்கின. 70க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்கள் கலை தேடலை உணர்த்தும் வகையில் ஆய்வறிக்கைகளை சமர்ப்பித்தனர். தமிழகமெங்கும் இருந்து வந்திருந்த மாணவர்களோடு துபாய், மலேசியா மற்றும் இலங்கை கலைஞர்களும் பங்கேற்ற சர்வதேச கலை மேடையில் காலை முதல் மாலை வரை கண்கவரும் விதத்தில் நிகழ்ந்தது கலைகளின் அணிவகுப்பு. நாள் முழுவதும் நடைபெற்ற கலைத்திறன் வெளிப்பாடுகளின் தொடர்ச்சியாக தொடக்க நாள் மாலை திருமதி ரோஜா கண்ணன் அவர்களின் நாட்டிய நிகழ்வு நடைபெற்றது. பிரதிதின பீடே லயசித்யயே. திரு கிருஷ்ணகுமார் மற்றும் திருமதி பின்னி கிருஷ்ணகுமார் தம்பதியரின் இசை கச்சேரி 2ஆம் நாள் நிகழ்வுகளுக்கு இனியதோர் நிறைவை தந்தது. கலை உலகின் வளமான எதிர்காலம் என்பது இன்றைய கற்பித்தலின் தரத்தை சார்ந்தே அமைகிறது. இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு நிகழ்ந்தது கற்பித்தல் முறைகள் என்னும் தலைப்பில் கலை மேதைகளும் கலை ஆசிரியர்களும் கலந்துரையாடிய விவாத அரங்கம். 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், இலங்கை என 5 நாடுகளைச் சேர்ந்த கலை உள்ளங்களை ஒருங்கிணைத்த பிரிட்ஜ் அகாடமியின் 3 நாள் சர்வதேச கலை மாநாட்டின் நிறைவு விழா மேதகு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களின் வருகையாலும் வாழ்த்துக்களாலும் பெருமை பெற்றது. முற்றுப்புள்ளி என்பது முடிவல்ல,
அதுதான் ஒரு வாக்கியத்திற்கு அழகையும் அர்த்தத்தையும் தருகிறது. அடுத்தடுத்த வாக்கியங்களின் ஆரம்பத்தை அறிவிப்பதும் அதுதான். அந்த வகையில் இனி ஒவ்வொரு மார்கழியும் மலரப்போகும் நம்பிக்கையோடு மகிழ்வாய் நிறைவடைந்தது பிரிட்ஜ் அகாடமியின் சர்வதேச கலை மாநாடு 2019. So that next generation should be proud of this generation. We are proud of you, sir. We are proud of you.